ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சஹஸ்ராரத்தை சக்கரத்தை பற்றி சித்தர்கள் தபோவனம் என்ற அமைப்பு வெளியிட்டிருக்கிற ஒரு முகநூல் பதிவில் இருந்து தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். முதலாவதாக, சஹஸ்ரார சக்கரத்திற்கும் நமது உடலில் உள்ள 5வது கோஷமான ஆனந்தமய கோஷத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படிங்கிறார் தாய்மானவர். யூ மே கெட் ஆல் அக்கல்ட் பவர்ஸ் அண்ட் ஒரு வேளை you get all this power and you are even recognized by the society. With all that, what is that you want to achieve? Is it not? Even the greatest of saints have blended. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யின், தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை. உங்கள் தலையில் இருக்கிற வரைக்கும் முடிக்கு கண்டிஷனர், ஷாம்பு என்ன, கலர் என்ன, பார்பர் ஷாப் என்ன, அது என்ன, இது என்ன, முடிக்கே வச்சுன்னா பெருக்கிறாங்க. அதனால் உலகத்தில் மனமடக்க கல்லாக இருக்குன்றது, மனசை அடக்கணும். என்ன வேணால் பண்ணிடலாம், ஆனால் மனசை அடக்க முடியாது. தி அதர் திங்ஸ் ஆர் லைக் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், யோகிக் எக்ஸசைசஸ். தட்ஸ் ஆல்சோ எக்ஸசைஸ் ஒன்லி. இட் வில் நாட் டேக் யூ டு எனி ஃபர்தர் ஹைட்ஸ். இட் வில் கிவ் எ ஃபால்ஸ் ஈகோ இன்ஃபேக்ட். அதனால் தாய்மானவர் சொல்கிறாரு, கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். Blessed are those, Bible, blessed are those with childlike innocence, because gates of heavens open for them. ஒரு குழந்தையினுடைய கள்ளம் கபடமற்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் என்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் பைபிள். அதுதான் ஆன்மீகம் என்றது. அதனால் லாட் ஆஃப் பீப்புள் வேஸ்ட் their டைம் இன் டூயிங் ஆல் திஸ் நான்சென்சிக்கல், என்ன சொல்கிறது, high level of knowledge seeking வச்சுக்கலாமே. ஸோ Adi Shankaracharya says, Bhajagovindam Bhajagovindam, chant the name of the Lord, Bhajagovindam Bhajagovindam, Govindam Bhajamudamate அப்படின்னு சொல்லிட்டு நஹி நஹி ரஷதி டுக்ருங்காரு. அவர் காசியில் ஒரு ரோடு வழியாக போயின்னு இருக்காரு. இப்போ அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் உட்காந்து கிராமர் இல்லையா, அதில் டுக்குனுங்காரனேங்கிற ஒரு இது இருக்குது, உங்கள் ஆசிரியப்பா வெண்பா மாதிரி, அது சேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், இதெல்லாம் எதுக்குடா, ஜஸ்ட் கீப் சேண்டிங் கோவிந்தா கோவிந்தா, அது போகிறோம், ஆல் திஸ் கிராமர்ஸ் வில் நாட் டேக் யூ ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலாஸ்தியில் பன்னி வேட்டையாடுறதுக்காக போனான் கண்ணப்ப நாயனார். இப்போ தனியாக இருக்குது சிவலிங்கம், அவருக்கு யாரும் சாப்பாடு போட்ட மாட்டாங்களேன்ட்டு அவன் குடும்பத்தெல்லாம் மறந்துட்டு வேட்டையாடி கொண்டாந்து அந்த மட்டனெல்லாம் சாமிக்கு வச்சான், சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு. வாயில் தண்ணி கொண்டாந்து அவர் மேலே கொட்டி, இதுதான் உனக்கு அபிஷேகம்னு சொன்னான். அவனுக்கு தெரிஞ்ச இலை பூவெல்லாம் பறித்து அவர் தலைமையில் போட்டு, இதுதான் உனக்கு பூஜைன்னெலாம் சொன்னான். இதெல்லாம் அந்த கோயிலேருந்து ஒரு ஐயர் பார்த்தார், சிவாச்சாரியார்னுவாங்க. பார்த்துட்டு யாரோ ஒரு அபிஷ்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானே, இவன் நரகத்துக்கு போவான், கடவுளே அவனை நீ வந்து காதில் குளுமி எடுத்துரு, மூக்க நோண்டிடு, வாயில் வாந்தி வர மாதிரி பண்ணி எல்லாம். கடவுள் சொல்கிறார், அவனை பற்றி உனக்கு தெரியாது, நீ நாளைக்கு ஒழிஞ்சி நின்று பாரு அப்படின்னு. இந்த ஆள் ஒரு தூணுக்கு பின்னால் ஐயர் ஒழிஞ்சின்னு இருக்காரு. சாமி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கண்ணில் பிளட் வர மாதிரி பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட யோசிக்கல, இலத்தெல்லாம் போட்டு புழிஞ்சு பார்க்குறான், வரல. தன்னுடைய கண்ணை பிடுங்கி வைக்கிறான். கடவுள் இவன் இன்னும் சோதிக்கணும் இல்லை, இந்த கண்லேயும் ரத்தம் வர மாதிரி பண்ணுறாரு. இவனுக்கு தான் ஒரு கண் ஏற்கனவே இல்லையே. அதனால் தன்னுடைய செருப்பு காலை இப்படி அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த கண் இப்படி நோண்ட போகிறான். இப்போ அவர் சொல்கிறாரு, நில், கண் அப்பாத நில்லு அப்படிங்கிறார். அவன் பேர் என்ன, திண்ணன். இப்படி தான் ஒரு கண்ணப்பன் உருவாகிறான். அதனால் பின்னால் வந்த மகனீயர்கள்லாம் சொல்கிறாங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண் அப்ப வல்லேன் அல்லேன். கண்ணப்பன் நாயனார் மாதிரி அன்புனால் என் கண்ணை பிடிங்கி நான் வைப்பேனான்னு எனக்கு தெரியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண் அப்ப வல்லேன் அல்லேன். அந்த காலத்தில் சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கபாலிக வடிவத்தில் சிவபெருமான் வந்து உன் பிள்ளையை வெட்டி எனக்கு பிரியாணி பண்ணுன்றார். அந்த காலத்தில் அது கபாலிக மார்க்கத்தில் பிள்ளைக்கறின்னுவாங்க. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன், அவருடைய மகனை வெட்டி பிரியாணி பண்ணிடுறார். இதை வச்சு பின்னால் வந்த அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன்னு அல்லேன். கத்தியில் வெட்டி பிள்ளைய எனக்கு பிரியாணி போடுனாக்கா என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது.
இன்னொரு ஆள் இருந்தான் திருநீலகண்ட நாயனர். அவர் எப்போ பாரு சாமியை நினச்சிக்கிட்டு ஜெயிஞ்சப். அவர் வந்து பாட்டர் குயவன். ஸோ களிமண் மெரிக்கிற போது இப்போ சிவனே நினச்சிக்கிட்டு பண்ணிருக்காரு. அவருடைய குழந்தை அப்படியே தவழ்ந்து களிமண்ணில் வருது. இவர் அதையும் சேர்த்து மெச்சிடுறாரு. குழந்தை செத்து போகுது. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, குழந்தை எங்கன்னா குழந்தை செத்து போயிருக்கு. இவர் ஐயோ சாரின்னு சொல்லி தொட போகிறாரு. தீண்டினால் திருநீல கண்டம்ன்றா. சிவன் மேலே ஆனா என்னை தொடாதல நாயே அப்படிங்கிறா. இவர் அன்னிலேருந்து அந்த ஒய்ஃபை தொடரதே இல்லை. மாமனார்காரன் பார்க்குறான். இவளுடைய தங்கச்சி இருக்குது. அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி உண்டு. ஒரே குடும்பத்தில் 2 பேரை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்போ தங்கச்சி உங்களுக்கு கட்டி வைக்கிறான், அவன் மூலமாக உங்களுக்கு சந்ததி வந்தால் போகிறேன். ஏன்னா மாமனார்காரனுக்கு இந்த விஷயம் தெரியாது. கல்யாணம்லாம் ஆன உடனே அந்த பாவி சும்மா இருந்துக்கூடாது. என் முதல் பொண்ணை எப்படி பார்த்துன்னுக்கிறீங்களோ அதேமாரி இவளையும் பார்த்துக்கணும் நான். ஸோ அவளையும் அவர் தொடர்றதே கிடையாது. இப்போ இவரை சோதித்து பார்த்த பின்னால் சிவன் என்ன பண்ணுறாரு, ஒரு வயசான கிழவனாக வந்து நான் தண்ணியில் முழுக போகிறேன், என்னை தூக்கி விடுன்றாரு. இவர் போகிறார். இல்லை, நீயும் 2 மனைவியும் சேர்ந்து தான் என்னை தூக்கணும்னு. சரி, உயிரை காப்பாற்றணுமேன்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து தண்ணியில் இப்படி முழுகி தூக்குறாங்க. எந்த ஏஜில் அவங்க யூத்தை இழந்துட்டாங்களோ, குடும்பம் நடத்துறதை விட்டாங்களோ, அதே ஏஜில் 3 பேரையும் கடவுள் காப்பாற்றுறாரு. அப்போ வாளால் மகவறிந்து விட்ட வல்லேன் அல்லேன். இந்த சிறுத்தொண்ட நாயனார் மாதிரி அது கண்ணப்பன மாதிரி கண்ணை கொடுக்க முடியாது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மாதிரி குடும்பத்தெல்லாம் விட்டுவிட்டு கடவுளே நான் அவனை பிடிச்சின்னு இருக்கணும்னு சொன்னால் என்னால் முடியாது அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்தில் நான் ரொம்ப சீரியஸாக கடவுளை தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சீரியஸ். அப்போது ரஜினிகிரியில் ஒரு சாமி இருக்காங்க இல்லையா, எனக்கு அவருக்கு ஒரு 54 வருஷமாக பழக்கம். அவர் சொன்னார், இந்த மாதிரி நீ இவ்வளோ சீரியஸாக கடவுளை தேடுற, காட்டுக்கு போகிற, மோட்டுக்கு போகிற, கைலாசத்துக்கு போகிற, அங்கே போகிற, இங்கே போகிற, இந்த கடவுள் உனக்கு என்ன நல்லது பண்ணான், இன்னிலேருந்து நீ அவனை கும்பிடாத அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்ல. வந்துட்டு அவருக்கு லெட்டர் எழுதினேன். நீங்கள் சொன்னதை நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நான் ஒரு கண்ணப்ப நாயனார் மாதிரியும் கிடையாது, சிறுத்தொண்ட நாயர் மாதிரியும் கிடையாது, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மாதிரியும் கிடையாது. அவ்வளோ பெரிய பக்தர்கள்லாம் பார்த்து அந்த கடவுள், நீ என்னடா ஒரு ஊதுவத்தி கற்பூரம், ஒரு கந்தசக்தி கவசம், நீ என்னை கும்பிட்டா எனக்கு என்ன, கும்பிடாக்கிட்டு எனக்கு என்னன்னு என்னை கைவிட்டானா நான் எங்கே தான் போவேன். நான் இவ்வளோ பண்ணுறதும் அந்த கடவுளை அடையிறதுக்காக தான். அதனால் ஐம் சாரி, நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு எழுதினவருக்கு. அப்போ சாமி எனக்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு லெட்டர் எழுதினார். உன்னுடைய பக்தியினுடைய பரிமாணத்தை நான் சோதித்து பார்த்தேன், நீ வெற்றி பெற்று விட்டாயினார். ஐ டெஸ்டட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் டிவோஷன் அண்ட் யுவர் பாஸ்ட் இன் தி ஸ்டேட்ஸுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதனால் பக்தியால் நான் உன்னை பலகாலம் அப்படின்னு, பக்தியில் பலகாலம் பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த பக்தி தான் ரொம்ப பெரிய விஷயம். மற்றபடி எனக்கு நாலெட்ஜ் இருக்குங்கிறதுக்காக, இப்போது காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார் பரமாச்சாரியார். அவர்கிட்ட ஒரு கனபாடிகள், கனபாடினா கனமாக இருக்கிற பாடிக்கு சொந்தக்காரன்னு அர்த்தம் இல்லை, நிறைய வேதம் எல்லாம் கனம் பண்ணுறதுன்னு சொல்லு, அதனால் அவங்களுக்கு கனபாடிகள். பரமாச்சாரியர்கிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன சம்சயம் அப்படின்னாராம், எனக்கு ஒரு குட்டி டவுட் இருக்குன்னு. பரமாச்சாரியார் யாரங்க, அவருக்கு ஒரு சிம்மாசனம் போடுங்க அப்படின்னா, சேர் அவரை உட்கார வைங்க அப்படின்னா, அவரை விசிறுங்க அப்படின்னா. இவருக்கு என்னவும் ஒதுக்குது, யாருக்கு அந்த ஐயருக்கு. அப்போ பரமாச்சாரியர் சொல்கிறார், நான் 12 வயசில் ஆரம்பித்து இவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. இவருக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு தான் இருக்கான், அப்போ எவ்வளோ பெரிய மேதாவியாக இருப்பார், எவ்வளோ பெரிய மேதாவியாக இருப்பார் அப்படின்னா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அகந்தைன்னு பேர், வித்யா கர்மம்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு காட்டிக்கணுங்கிறதுக்காக. ஒரு கிரிக்கெட் சீசன் வந்துச்சின்னு வையேன், இவனுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரியாது, சும்மா கவாஸ்கர் இந்த மாதிரி ஒரு 4 பேர் தெரிஞ்சு வச்சுன்னு இருப்பான். அதை வச்சுக்கிட்டு அன்றைக்கி பூரா எல்லாருக்கிட்டையும் தனக்குள்ள கிரிக்கெட் நாலேஜை காட்டணுன்றதுக்காக வளரிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பேர், வித்யா கர்மம்னு பேர். அதனால் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஒரு சைல்டு லைக் இன்னசென்ஸ் இருந்தால் கடவுள் சீக்கிரம் கிடைக்கும். ஒரு கள்ளம் கபடமற்ற நிலையில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணும், நல்ல மூடில் இருந்தால் அவங்க அம்மாவுக்கு ஒரு சீக்கிஸ் அடிக்கும், ஒரு பேட் மூடில் இருந்தால் பட்டுன்னு அவங்க அம்மா ஒரு அடி அடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கணும் கடவுள்கிட்ட உன்னுடைய ரிலேஷன்ஷிப்புங்கிறது. ஒரு சைல்டு லைக் இன்னசென்ஸ்னு அதுதான். யூ ஹவ் எவ்ரி ரைட், நோ நீட் டு pretend, no need to show a artificial respect and all that. You should have that type of commitment and dedication and love. அப்போ கடவுள் உனக்கு ஈஸியாக கிடைப்பார். இதெல்லாம் மக்களுக்கு தெரியறதில்ல. அதனால் இவங்க என்ன நினச்சினுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணால் சீக்கிரம் கடவுள் கிடைக்கும் போல இருக்குதுன்னு.
நிறைய பேருக்கு இந்த கந்த சஷ்டி கவசம்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அது எதுக்கு படிக்கிறாங்கன்னே தெரியாது. ஓ, இந்த சான்ஸ்கிரிட்டில் மந்திரம்லாம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அதுக்காக சொல்லுவாங்க, கனிஷ்டிகாபியாம் நமக, மத்தியமாபியாம் நமக, நேத்திரத்திரையாய வௌஷாட், இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்குவாங்க. என்ன அர்த்தம்? இதை க்ளீன் பண்ணுறேன், இதை க்ளீன் பண்ணுறேன், இதை பண்ணுறேன். நேத்திரம், இந்த என்ன மூக்கு கண், இது இந்த ஹோலி ட்ரையாங்கிள் இல்லையா, இதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். கவச்சாய ஹோம்பட், நான் ஓத போகிற மந்திரத்தை எந்த துர்தேவதைகளையும் திருடிடக்கூடாது, அதனால் நான் வந்து கவசத்தை போட்டுக்கொள்கிறேன், இப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மந்திரம்லாம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நார்மலாக அங்கன்யாசம் கரன்யாசம் சொல்கிறது சான்ஸ்கிரிட்டில். இதே தான் கந்த சஷ்டி கவசம். கணைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க, வட்ட குதத்தை வல்வேல் காக்க, நாபிக்கமலம் நல்வேல் காக்க, பணத்தோடைய இரண்டும் பருவேல் காக்க, ஒரு பார்ட் ஆஃப் த பாடியும் நினச்சிக்கிட்டு அதை சொல்லணும். இதெல்லாம் சொல்கிறாங்கன்ற யாராவது அவங்களுக்கு இது மீனிங்காவது தெரியுன்ற ஒன்றும் கிடையாது. ஏதோ ஆஃபீஸுக்கு போகிற அவசரம், போயிட்டு அதில் யாராவது நம்ம சொல்கிறத கேட்குறாங்களான்னு ஒரு கிக்கு வேறு இருக்கும். அதனால் கட்டு கட்டு கரு கட்டு முட்டு 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 செக்கு செக்கு செக்குலாம் சொக்கு 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 குத்து 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 குத்து, இவ்வளோ தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம். ஸோ சண்முக கவச்சம், கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவச்சம், இதெல்லாம் இப்படி தான். முதல்ல நீ உன்னை இன்சுலேட் பண்ணிக்கிற. அது என்னென்னா ஒரு மெடிடேஷன் டெக்னிக். அது அதாவது பாதாதிகேசம்னு பேர். தியானத்தில் ஒரு வகை அது. நீ வந்து தியானம்னா ஏதோ மந்திரம் சொல்கிறதுன்னு தனியாக நினைக்க வேணாம். படுத்துக்கிட்டு உன்னோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை நீ, உனக்கு நல்லா தெரியும் உன் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை, அதை ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டு மனசு கொஞ்சம் சைலன்ஸ் ஆன உடனே கடவுளை பற்றி ஒரு ஸ்துதி, செந்தின்னுமா மலையரும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசே காரார் கோலார் கலைமகள் என்றாய், இப்படி கடவுளை பற்றி கொஞ்சம் சோத்துறோம். அதுக்கப்புறம் என்னாவிற்கு ஆனனி பாட, எனக்கு என்னெல்லாம் வேணுன்ற ஒரு ப்ரேயர் சிஸ்டம். இதுதான் கவச்சமெல்லாம். இதெல்லாம் தெரியாமல் இந்த ஜனங்க வந்து ஒரு ஃபால்ஸ் ஈகோக்காக, எனக்கு 4 விஷயம் தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக தான் சான்ஸ்கிரிட்லேயும் சரி தமிழ்லேயும் சரி எல்லோரும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. கடவுளுங்கிறவன் வேறு எதுலேயும் வரமாட்டான். அன்பேனும் பிடியுள் அகப்படும் மலையே, கடவுள் மலை தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. திருப்பதி மலை, பழனி மலை, திருத்தணி மலை, எல்லா மலையும் அவன் தான். ஆனால் அவன் வந்து இதிலெல்லாம் மாட்ட மாட்டான். அன்பேனும் பிடியில் அகப்படும் மலை. ஸோ யூ ஹவ் டு ஷோ, எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், தென் இஸ் அவைலபிள் டு யூ. ஒரு குழந்தையினுடைய இன்னசென்ஸ் இருந்தால் கடவுள் உனக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை விட்டு இந்த மந்திரம் தந்திரம் அது இது எனக்கு இவ்வளோ தெரியும் காட்டிக்கிறதுக்காகலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கடவுள் கிடைக்கிறது இல்லை. ஸோ இட் ஷுட் பி எ வெரி இன்னசென்ட் அப்ரோச். அப்படின்னு தான் கடவுள் கிடைக்கும். நம்மக்கிட்ட கூட ஒரு பாட்டு இருக்குது, இளந்தேவன் எழுதுந்து, பன்றி வேட்டை ஆடியவனுக்கு தானே கடவுள் கிடைச்சாருன்னு பாருங்க. ஒரு திருடன் இருந்தான். அவன் காட்ட போகிற எல்லாரையும் வந்து கொலை பண்ணுவான், கொள்ளடிப்பான். என்ன, ரத்னாகரன் பேரை வந்து. ஒரு நாள் ரிஷி போய் கேட்குறாரு, ஏன்டா இதெல்லாம் பண்ணுறேன்னு. ஏன் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எனக்கு இந்த தொழில் தான் தெரியுங்கிறான். இந்த பாவத்தில் அவங்க பங்கு வாங்கிக்கிறாங்களான்னு கேட்குறான். ஏன் வாங்க மாட்டாங்கடான், போய் கேட்டுவான்னு. அவன் ஒய்ஃபு பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் பங்கெல்லாம் வாங்க மாட்டோம், எங்களுக்கு சோறு போடுறது உன் டியூட்டி தான். நாங்கள் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு சாமிகளே, இப்போ நான் என்ன பண்ணோன்னு. ராமான்னு சொல்லுங்கிறாரு. இவன் தர்பை போட்டு சுட்டால் கூட ராமா வராது, இவன் வேட்டையாடின இருந்தவன் தானே. அப்போ அவர் சொல்கிறார், எதில் என்ன இருக்குன்னு, மரம்ன்றான், அதை சொல்லுன்றார். இவன் மரா 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 மரம் வந்துடுச்சு. மரா மரா சொல்லி ராமராமன்னு வந்துச்சு. அவன் தலைமையில் புத்து மலிச்சிச்சு. அவன் தான் வந்து ராமாயணத்தை எழுதினான். நல்லா யோசனை பண்ணிப்பார். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் உன்னுடைய பழைய வாசனைக்கு பற்றி கவலைப்பட வேணாம். திருவண்ணாமலையிலே ரொம்ப பேட் பொம்பளை பொறுக்கி உங்கள் அருணகிரிநாதர் தான். அவருக்கு வியாதி வந்துடுது, இன்னும் எந்த பொம்பளையும் கிடைக்கல. அவங்க அக்கா சொல்கிறா, நீ படுற கஷ்டத்தை இத்தனைக்கும் அவங்க அம்மா மாதிரி அவனை வளர்த்தவ, நீ படுற கஷ்டத்தை தாங்க முடியல, உனக்கு ஒரு பொம்பளை தானே வேணும், நான் கூட பொம்பளை தான், வா படுன்னா. அப்போ தான் பாழ்வாழ்வு என்னும் மாயையில் எந்தனை இட்டனையோ தாழ்வானவை நீ செய்யாதன தாமுளவோன்னு சொல்லி அவன் மலைமை கோபுரத்தில் கிரி கோபுரத்துலேருந்து ஊது சூசைட் பண்ணிக்கிறான்னு போகிறான். அப்போ கடவுள் அவனை தாங்கி பிடிச்சி சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு அவன் வந்து திருப்புகழ் விருப்பமுடு செப்புகை என்கை மறவேன்னு திருப்புகழ் பாட ஆரம்பிச்சது. இன்றைக்கி எல்லா முருகர் கோயில்லையும் அன்னகிரிநாதருக்கும் சிலைக்குது,
கிருத்திகை அவனுக்கு தான் படிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்காங்க, அவனுக்கு தான் மெரமணெல்லாம் இருக்குது. அதனால் ஹேட் த சின் பட் நாட் த சின்னர். நிறைய பேர் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால் நம்ம கடவுளுடைய அருள் கிடைக்காதுன்னு தப்பாக நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. சொல்லு, எல்லாருக்கும் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டோன்ட் பாதர் அபவுட் த பாஸ்ட், லிவ் இன் த ப்ரெசன்ட். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். God never hates you. He hates your negative thinkings and negative actions. வான்மீகி வடமொழியில் வல்லோ நின்று வரலாறு பேசியதாயில்லை, எங்கோ மான் வேட்டை ஆடியவன் தானே, ஒற்றை மகத்தான நொடியினிலே கவிஞன் நானான், கான் வேட்டையாடியவன் கடவுள் காதை காப்பியத்தால் மாமுனிவன் நானான் என்றால், ஆன்மீக புரட்சிக்கோர் பாபா என்னும் அருளாளன் வந்தால் ஏன் மிரளுகின்றீர்? தாய் தொடவே அஞ்சுகின்ற நோயாளிக்கும் தளிர்கரத்தால் அவன் தடவ நோய்கள் தீரும், தீ தொடவே அஞ்சுகின்ற பாவிகட்கும் தினம் தடவ தீமைகளின் வேர்கள் சாகும். வாய்த்தடவும் நாக்கை போல் வாஞ்சையாலே வள்ளலிவன் தடவுவதில் பிழை காண்பாரை, நாய் தடவும் நரி தடவும் கேடு கெட்டு நமன் தடவும் முன்னாலே இது நடக்கும். இதெல்லாம் இளந்தியவன் பாட்டு நம்ம நீலங்கரையில் இருந்தபோது பாடினது. அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்துலலாம் நான் யாரையாவது தொட்டா போகிறோம், என்னை பற்றி வரும் ஓலையில் தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட. இவர் யாரை தொட்டா போகிறோம், தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டி. நீ என் கை பிடிங்கி வச்சுக்கூடாது, நானும் ஒன்று தொடணும். முன்னே வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீனும். அப்படி பண்ணிட்டு இருந்தேன் நான் மிராக்கிள்ஸ் எல்லாம். இது கலிகாலம். அதனால் தர்மத்தின் வாழ்வுதனி சூது கவ்வுங்கிற நிலையில் இன்னைக்கு தர்மத்துக்கு காலம் இல்லை. ரோட்டில் போகிறவங்க கூட சொல்கிறான்ல தர்மத்துக்கு காலம் இல்லைப்பா அப்படின்றான் இல்லையா, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு மகானாக இருந்தால் கூட அவங்கள ஜனங்கள்லாம் மதிக்க மாட்டானுங்க. இவங்களுடைய அந்த பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமான்ற மாதிரி அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு மகானெல்லாம் அழக பார்ப்பான். சேம் திங் ஹேப்பன்ட் இன் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணர் இருக்கார், அவர் சமந்தகமணி திருட்டாருன்னு அவர் கெட்ட பேர். சூரியன் கட்டிருந்து சத்யாஜித்துங்கிற ராஜா வாங்கினான் தவம் பண்ணி. சூரியகாந்த கல் வச்சுக்கோ, சூரியமணி. அவன் வேட்டையாடுற போது ஒரு சிங்கம் அடிச்சிச்சு அவனை. அந்த மணி கிருஷ்ணர் ஆசைப்பட்டு கேட்டிருந்தவர் எனக்கு கொடுக்குறியான்னு, கொடுக்க மாட்டேன்ட்டான். அதனால் இவர் தான் அவனை கொலை பண்ணி திருட்டாருன்னு கிருஷ்ணருக்கு மேலே கெட்ட பேர் வருது. கிருஷ்ணர் சரி நானே அந்த மணியை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு காட்டில் போகிறாரு. போனால் அப்படியே ரத்த வாடை. அப்போது அந்த ரூட்லேயே போகிறாரு. அவன் சிங்கம் அடிச்சு செத்து கிடக்கிறான். அதனுடைய நெக்ஸ்ட்டு பிளட் ஸ்ட்ரெயின் எங்கே போகுதுன்னு பார்த்தாரு. போனால் ஒரு குகையில் தொட்டிலில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஒரு கரடிக்கெல்லாம் தலைவனாக இருந்த ராமாயண காலத்தில் இருந்தான் இல்லையா ஜாம்பவான், அவன் நல்லா தூங்கினுக்கிறான். இவர் போய் அந்த தொட்டிலில் விளையாட்டு பொம்மை மாதிரி கட்டியிருந்த சூரியமணியை எடுக்க போகிறாரு. அவன் தூக்கத்துலேருந்து வந்து மானிட பதரே எங்கிட்ட சண்டை போடுறான்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி நாள் கணக்கில் சண்டை போடுறாங்க. யார்? கிருஷ்ணரும் ஜாம்பவானும். ஜாம்பவான் நினைக்கிறான் நான் சிரஞ்சீவி, ராமருடைய சேனாதிபதியாக இருந்தவன், இதில் நிற்கிற ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ நாள் இவன் தம்மு கட்டி என்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னு ராமான்றான். அப்போ தெரியுது அவன் கும்பிட்ட ராமர் தான் இதில் கிருஷ்ணராக சண்டை போட்டுனுக்கிறாரு. இவன் வந்து கேட்குறான், ஐயோ அப்புறம் இதாகிடுச்சு, நீன்னு சொல்லியிருந்தான் நான் வந்து உன் காலில் வந்து கொடுத்துருப்பேன் மணி, இதுக்காகவா சண்டை போட்டேன்றான். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், ராமாவதாரத்தில் நீ என்னை கட்டிக்கணும்னு நினச்ச, ஆனால் நம்ம கரடியாக இருக்கும், ராமர் மித்துனுக்கிறாரு, நம்ம உடம்புல இருக்கிற முள்ளெல்லாம் ஒரு குத்துன்னு நினச்சி அந்த ஆசையை அடக்கிக்கிட்டேன். ராமாவதாரத்தில் உனக்கு நிறைவேறாது இருந்த அந்த ஆலிங்கன ஆசையை நான் வந்து இந்த பெருவியில் நிறைவேற்றி கொடுக்கணும்னா நீ எவ்வளோ நாள் கட்டி பிடிச்சாலும் பிடிச்சிக்கோன்னு ஜாலியாக இருந்தேன்னாரான். இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா உனக்கு புரியுதா? இப்படிலாம் இருக்குன்னா தெரியுதா? லைஃப் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். சேம் திங் வித் வாலி ராமர்கிட்ட சண்டை போடுறான். அப்போ ராமர் 7 மரத்துக்கு பின்னாலேருந்து அவனை கொலை பண்ணிடுறாரு இல்லையா. அவன் சொல்கிறான், உனக்கு வேண்டியது ராவணன் தானே,
ராவணனை 10 தலையோட போகிறபோது ஒன்றுன்னு நினச்சி நான் கையில் பிடிச்ச ஆள் எவ்வளோ பவர்ஃபுல்லு. என்கிட்ட சொல்லியிருந்தா ராவணன்கிட்டேருந்து சீதையை மீட்டு கொடுத்துருப்பேன். இந்த ஒன்றுத்துக்கும் உதவா சுக்ரீவனை பிடிச்சி நனைஞ்சின்னுக்கிறியே அப்படின்றாரு. இப்போ சொல்கிறான், என்ன இருந்தாலும் நீ அவனுடைய ஒய்ஃபை கொண்டாந்து வச்சுன்னு தப்பு போவாளி. அட போயா, நீங்கள்லாம் மனுஷனுங்க, உங்களுக்கு ரூல்ஸ் வேறு, நாங்கள்லாம் குரங்குக்கு ஏது பொண்டாட்டி புள்ள குட்டிங்கலாம் இல்லையா? குரங்குக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. நீ உங்கள் ரூல்ஸை எங்கள் மேலே போடுறியா அப்படின்னா. சரி இப்போ என்ன தான் பண்ணுன்றான், நீ பண்ண தப்புன்னு ஒத்துக்கோன்றான். அப்போ ராமர் சொல்கிறார், சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே. இவர் இன்னும் சொல்கிறார், சத்திரத்தே இது கீலகம். இந்த சத்திரிய தர்மத்தில் இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். சரிப்பா இந்த பிறவியில் நான் எப்படி உன்னை கொலை பண்ணணும், அந்த மாதிரி அடுத்த பிறவியில் நீ என்னை கொலை பண்ணிடுன்னு ஒத்துக்கிறார். இப்போ ராமாவதாரத்தில் ராமர் வாலிக்கு கொடுக்குறாரு வரம். பின்னால் கிருஷ்ணாவதாரம் வருது. ஒரு இவங்க இருக்கிறாங்க இல்லையா, பஞ்ச பாண்டவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆம்பளைக்கு உள்ள உலக்க வச்சு புள்ளதாட்சி மாதிரி பண்ணி துர்வாச ரிஷிக்கிட்ட போய், சாமி நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சு வராச்சே, இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கோபம், உள்ள உலக்குக்குதுன்னு தெரியும், உலக்க பிறக்கும், உங்கள் கொலை நாசமாயிடுன்றாரு. பலராமர்கிட்ட சொன்னோடனே, ஏன்டா இப்படியெல்லாம் போய் ரொம்ப விலைக்கு வாங்கினீங்க, அந்த உலக்கையை நல்லா தூள் பண்ணி எதிரில் இருக்கிற இரண்யா நதியில் கலக்கிடுங்கடான்னார். அது அப்படியே கலங்கி சாம்பல் ஒதுங்கி கோர புல்லாம் வந்துச்சு. இந்த பக்கம் அதில் ஒரு பிட்டு மீன்ஸ் இல்லையா, அது ராமோதர காலத்தில் வாலியாக இருந்து இந்த பிறவியில் ஜரான்ற வேடனா ஒருத்தன் பிறந்திருக்கான், அவனுக்கு கிடைக்குது. அவன் அந்த அம்புடைய நுனியில் அதை செட் பண்ணி வச்சுக்கிறான். ஆச்சா இது வரைக்கும். ஸோ கிருஷ்ணர் சாபம் வாங்கியிருக்கார். யாருக்கிட்ட? கண்ணு தெரியாத காந்தாரியா நான் அவ 100 பிள்ளைங்களை ஏந்துட்டா இல்லையா துரியோதனோட சேர்ந்து. அதனால் கிருஷ்ணா, என் பெத்த வயிறு பற்றி எரியுதுரா, என்னுடைய 100 குழந்தைகளையும் கொண்டுட்டு உன் கொலை நாசமாகட்டும்டான்னுறான். கிருஷ்ணன், அம்மா நீ என்ன இருந்தாலும் உன் கணவன் துரிதாட்சனுக்காக கண்ணை கட்டின்னு வந்த பதிபெறத, உன்னுடைய வாக்கு பொய்யாகக்கூடாது, நான் உன் சாபத்து கட்டுப்படுறேன், நானும் என் குலமும் அழியட்டும் ஒத்துக்கிறார் கிருஷ்ணர். அப்போது இரண்யா நதிக்கரையில் கோரப்புல் முளைச்சிருக்கு இல்லையா, நல்லா தண்ணி போட்டு கிருஷ்ணனுடைய வம்சத்தில் வந்தவங்கெல்லாம் அந்த புல்லை பிடுங்கி ஒருத்தன் அடிச்சுக்கிறான். எங்கெல்லாம் கிராமத்தில் தொடப்ப குச்சி வச்சு சண்டை போடுவீங்களா, அந்த மாதிரி ஒருத்தன் அடிச்சு செத்து போடுறான். இன்னும் எல்லோரும் ஓய்ட்டானுங்களா, ஏதோ குளம் அழிஞ்சது. கிருஷ்ணர் ஒரு மரத்தட்டில் போய் இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. தூரத்தில் இருக்கான் இல்லையா, வாலியாக இருந்து இந்த பிரிவில் ஜராவா அந்த இரும்பு பிட்டில் ஒரு பிட்டை ரெடியாக அம்புல வச்சுன்னுக்கிறான். அவனுக்கு தெரியுது இது மானுவோட ஃபேஸ் மாதிரி தெரியுது. அவன் மானு நினச்சி அங்கே விடுறான். கிருஷ்ணருடைய பாதத்து வழியாக அவருடைய உயிர் பிரியுது. ஏன்னா விஷ்ணுக்கு பாதம்தான், அதனால் அவருடைய பாதத்து வழியாக பிரியுது. இப்படியெல்லாம் அங்கே நாட்டுன்னுவாங்க. இதை ஒன்றுத்துக்குள்ளே எப்படியெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் புராணங்களில் படித்தாவே உங்களுக்கு தெரியும். எப்படி கர்மா ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி கண்டினியூஸ் பர்த் இருக்குது, அதில் ஒரு பிறவியினுடைய ஆசைகள் நிராசைகள் எல்லாமே அடுத்த பிறவியில் தொடர்கிறது. அந்த கேரக்டர்ஸு அதே பேர்லேயோ இல்லை வேறு ஒரு பேர்லேயோ உலகத்தில் வர்றாங்க. இதெல்லாம் இருக்குன்னா நீ நம்புறியா? ஸோ ரொம்ப அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ராமாயண காலத்தில் ராமராக இருந்தேன். மகாபாரத காலத்தில் நான் ராமர் இல்லை. ஏன்னா ராமர் மாதிரி ஒரு பியூரிட்டன் கிருஷ்ணர் மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவர் ரூல்ஸ் ஜாஸ்தி ராமருக்கு. அதனால் மகாபாரத காலத்தில் நான் துரோணராக இருந்தேன். துரோணர்ன்றது யார்? பிரகஸ்பதி, ஜூபிட்டர், குரு பகவான். ஸோ நான் துரோணராக இருந்தபோது இவன் இருக்கான் இல்லையா, துருபதன், அவனை பழி வாங்கணுன்றதுக்காக அர்ஜுனனுக்கு கொம்பு சீவி இவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து துருபதனை தேர்காலில் கட்டி இழுத்துன்னு நீ எனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கல, நான் அவனுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னு அவனை பழி வாங்குறாரு. அவன் அப்போ சைலண்ட்டாக இருந்துட்டு போய் யாகம் பண்ணி அந்த யாகத்தில் அவன் திரௌபதி திருஷ்டத்யுமன் 2 பேரையும் கொண்டு வந்தான். அது மூலமாக தான் இவங்க குல நாசமாகணுன்ட்டு சாபமெல்லாம் இருந்தது. ஸோ அந்த காலத்தில் ஏகலைவன் ஒருத்தன் தான், ஒரு வேடன். அந்த ஏகலைவனுக்கு இவர் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்துடுவாங்கிறதுனால. ஒரு நாள் இவருடைய சிலை மாதிரி இருக்குது, காட்டுக்குள்ளேயே அவர் போய் பார்க்குறாரு. ஒரு பறவையை அவன் குறி பார்த்து அடிக்கிறான் ஏகலைவன். இவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கானே, இவன் இருந்தால் அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எரில் சாமி தெரியுதா,
நான் தான் ஏகலைவன், உங்ககிட்ட சிஷ்யனா சேர்றேன்னா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, பாருங்கள் உங்கள் பொம்மையை வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேங்கிறான். அப்போ இவர் கேட்குறாரு, குரு காணிக்க கொடுக்கணுமே, நீ கொடுப்பியான்னு. கொடுப்பேன்னா உன் கட்டவரில் கொடுத்துருனார். இருந்தால் பாவி துரோணாச்சாரியார் ஒரு இவ்வளோ நம்பிக்கையாக ஒரு இருந்திருக்கான் ஏகலைவன், அவன் கட்டவர்களுக்கு இதுக்காக பழி வாங்கணும். ஒரு பிராமணனுக்கு பழி வாங்குற உணர்ச்சி வரக்கூடாது. அப்படி வந்ததுனால ஏகலைவனுடைய கட்டவரில் வாங்கிட்டாரு. இது வரைக்கும் உனக்கு புரியுதா? ஸோ துரோணராக இருந்த ஆள் இந்த பிரிவில், நான் ஸ்ரீசங்கர் பாபா இருக்கேன், எனக்கு பழைய பிரிவையெல்லாம் தெரியும். நான் அமெரிக்கா போனேன். அமெரிக்காவில் டாக்டர் சொருப்பா ராணின்னு ஒரு மேடம், அவங்க பெரிய படிப்பு அனஸ்தீஷியானுவாங்க. ஆப்ரேஷனில் நீ ஆப்ரேஷன் டாக்டர் தான் பண்ணுவார், ஆனால் அனஸ்தீஷியா கரெக்டாக கொடுத்துட்டு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அந்த அனஸ்தீஷ் பக்கத்துலேயே நின்று இருக்கணும். அது ஒரு பெரிய விங், அது மெடிக்கல் சயின்ஸில். அந்த அம்மா அதை படிப்பு படிச்சிருக்கு, விசாகப்பட்டினம், தெலுங்கு பொம்பளை தான். டாக்டர் சொருப்பா ராணின்னு அந்த அம்மா வந்துட்டு எனக்கு வீணை வாசிக்க தெரியும், உங்ககிட்ட வாசிக்கணும்னு தோணுதுன்னா. வாசிம்மான்னு வாசிக்கிறாளா? எதிரில் மெடிக்கல் சயின்ஸ் படித்த டாக்டர் அம்மா என் கண்ணுக்கு தெரியல, ஏகலைவன் தெரியறான். ஏகலைவன் எப்படி இருந்துருவான், அந்த உருவம் தெரியுது. அந்த அம்மா பாடி முடிச்ச உடனே நான் கேட்குறேன், ஏம்மா ஒரு ஸ்ட்ரேஞ்சு தாட்டு, நீ வாசிக்கிற போது எனக்கு நீ தெரியல, ஏகலைவன் தான் தெரியறான், உனக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கான்னு. ஓ சொல்கிறேன், ஹவு ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு ரொம்ப வருஷமாகவே நான் தான் ஏகலைவனுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு. பார்த்தியா, விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம சந்திப்போம். அந்த ஓல்டு கண்டதே கண்டு கொண்டதே கொண்டுன்ற மாதிரிலையே அந்த மாதிரி வாசனைகள்லாம் வரும். இப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்குற எத்தனையோ பேருக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குது. எங்கிட்ட வர எல்லாருக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கும். ஏதோ ஒரு காரண காரியம் இருந்தால் அவங்கள பார்க்குற போது எனக்கு இந்த மூஞ்சி தெரியாது, அந்த மூஞ்சி தெரியும். ஒரு கிராமம் இருக்குது, கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பா. கிராமத்தில் இருந்தாலும் மெட்ராஸுக்கு வந்துட்டான். ஒரு 15-20 வருஷம் கழித்து கிராமத்துக்கு போனான். போகிற போது இடுப்பில் கை குழந்தையோடு ஒருத்தி வந்து, மாமா என்னை செத்தா, நான் தான் 3வது வீட்டு முன்சாமல்லியார் பொண்ணு அப்படின்னுவாவா. உனக்கு இப்போ இடுப்பில் குழந்தையோடு நிற்கிற 20 வயசு பொண்ணு தெரியாது, 3 வயசில் ட்ரௌசர் கூட இல்லாத மூக்கில் சளி வலிஞ்சிக்கிட்டு ஒரு குழந்தை சுற்றி இருந்தது இல்லையா, அவளா நீ அப்படின்னு. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் எங்களை மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சவங்களுக்கு நீங்களாம் தெரியவே மாட்டீங்க. நீங்கள் எந்த பிரிவிலையும் எங்களுக்கு கனெக்டடு, அப்போ என்ன ரிலேஷன்ஷிப், எதுக்காக எங்கிட்ட வரீங்கன்றது தான் எங்களுக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசமான பாஷை, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய விஷயம் நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறது ஜனங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்க ஒன்றையனா சாமியாருங்க இருக்காங்க இல்லையா, கையில் குச்சி கிச்சி வச்சு தாடி கிடி வளர்த்துன்னு காவி கட்டினா அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் எந்த ஆள் லிபரேட் ஆனானோ, அவனுடைய உடம்புலேருந்து ஆத்மாவை எவன் பிரிச்சுக்கிட்டானோ, ஜீவன் முக்தன் ஆனானோ, அந்த மாதிரி மகான்களுக்கு தான் மற்ற கனெக்ஷன்லாம் தெரியும். நம்மக்கிட்ட யார் வராங்க, எதுக்கு வராங்க எல்லாம் தெரியும். அதை அனுசரித்து தான் நாங்கள் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். மக்களுக்கு புரியாமல் போகலாம், அதை பற்றி எனக்கு என்ன இல்லையா, மக்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் நாங்கள் வருத்தப்பட்டு உட்காந்து எங்கள் வேலையை எப்போ தான் செய்யுது இல்லையா. நிறைய நானும் பார்த்துட்டேன், ஜனங்களுக்கு எதுவும் புரியல, நம்ம தான் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தவம் பண்ணி இந்த பவரெல்லாம் வாங்கி வச்சுன்னுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்குறோம் நம்ம. எவ்வளோ உதாரணம் நான் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன், உங்களுக்கு புரியுறது இல்லை இல்லையா. இதுதான் காரணம். ஒரு வெங்கடாஜலன்னு ஒரு ஹைகோர்ட்டு வக்கீல், நோட்ரி பப்ளிக்கு, அவங்க ஒய்ஃபு சங்கரி அம்மான்னு பேர், மினோரா டுட்டோரியல் பரசுராமனுடைய மருமக, அவர் மகன் வெங்கடாஜலம். ஸோ நான் இங்கே இதுக்கு போயிருந்தேன், சேஷங்கன்னூர்னு ஒரு இடம் விழுப்புரம் பக்கத்தில். அங்கே ஒரு கோயிலுக்கு போன போது அந்த அம்மா என்னை அங்கே பார்த்துட்டு, மெட்ராஸ் வந்தால் நான் அவங்கள பார்க்கலாமா சாருன்னா ஆமாம் அப்படின்னேன். நான் மண்ணடியிலேருந்து 55 மலைப்பண்ணில் அந்த அம்மா வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு யுட்ரஸில் வந்து பெரிய ஃபைப்ராய்டு 6-7 இருக்குது என்னான்ட்டு. இந்த விஜயகண்ணன் கூட இருந்துச்சு, நம்ம போயிடுச்சா விஜயகண்ணன் இல்லை, இங்கே பாடுறாங்களே அவங்களுக்கு கூட இருந்துச்சு. அப்போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லா பண்ணேன் நான். அன்னிலேருந்து தான் அந்த அம்மா என்கிட்ட வந்துன்னுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா சொல்கிறா, எனக்கு இருக்கு. நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதும்மா, உனக்கு ஆப்ரேஷன்லாம் வேணாம், நான் யாருக்கும் மந்திர உபதேசம்லாம் கொடுக்கக்கூடாது. அதனால் 42 கண்ணதாசன் சாலையில் கண்ணு தெரியாத ஒரு ஐயங்கார் இருக்கார், சாது ரங்கராஜ் ஐயங்கார்னு பேர். நீ அவர்கிட்ட போய் பாபா வந்து பாலா திருப்புர சுந்தரி மந்திரம் வாங்க சொன்னாருன்னு சொல்லி கொடுப்பாரு, அதை நீ சேன் பண்ணிடுவான் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவள் சேன் பண்ண ஆரம்பித்தாள். அவளுக்கு சில அனுபவங்கள்லாம் ஆன்மீகத்தில் வர ஆரம்பிச்சது.
ஒரு அனுபவம் என்னென்னா, ஒரு யங் சைல்டு, ஒரு மிடில் ஏஜட் லேடி, ஒரு சுமங்கலி 3 பேர் வர்றாங்க அவருடைய விஷனில். இவங்க நீங்களாம் யாருன்றா. அதெல்லாம் இல்லை, நீ என் கூட வா அப்படிங்கிறாங்க. அவங்க பின்னால் போகிறான். அப்போ மைசூர் பக்கத்தில் மாண்டியான்னு ஒரு ஊர், அதில் ஒரு ஆள் ரத்தம் வாந்தி எடுத்துன்னு இருக்கான். இந்த 3 தேவதைகளும் அங்கே போய் பாபா உத்தரவு கொடுத்துட்டாரு, நீ நல்லாயிடுவே அப்படின்றாங்க. அவன் நல்லாயிடுறான். அதுக்கப்புறம் இவன் ஆச்சரியப்படுறான், என்னது இந்த ரத்த வாந்தி எடுத்துருந்தவன் நல்லா ஆயிட்டானேன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு படிக்கிறியா, நான் சொல்லட்டுமா? படி, நான் சொல்கிறத விட படித்தா உனக்கு புரியும். அன்று ராத்திரி உறங்கும்போது ஒரு கனவு. 3 பெண்கள் வந்தார்கள். ஒருவள் 7 வயது குமரி, இன்னொருவள் இளம் வயது, 3ஆம் அவள் முற்றிலும் முதிர்ந்த மூதாட்டி. கையில் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, பூப்பழம், மஞ்சள், குங்குமம் இத்தியாதி சௌபாகிய திரவியங்கள் ஏந்தி என்னிடம் தந்து, சீக்கிரமாக வாங்கிக்கொள், எங்களுக்கு அவசர வேலை இருக்கிறது என்றார்கள். அப்படி என்ன அவசரம் என்றேன். சிவசங்கரன் கட்டளையிட்டிருக்கிறான், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றார். வேண்டுமென்றால் என்னுடன் வா என்றாள். அவர்களை பின்தொடர்ந்தேன். ஒரு மனிதர் வாஷ் பேசினில் ரத்தமாக வாந்தி எடுக்கிறார். இவனை காப்பாற்றுகின்றோம் என்றார். நீங்கள் யார் என்றேன். எங்களை தொடர்ந்து வா என்றார்கள். நான் தொடர்ந்து போனேன். ஷீரடியே மன்னடி. அவர்கள் மிகப்பெரிய அழகான மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். அழகாக முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் பூவாலும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம். அதில் மிக அழகாக ஆடைகளை உடுத்தி கிரீடங்கள் தரித்து தேவர்களாக காட்சியளிப்பவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சினிமாவில் காட்டுவது போல இருந்தது. இதோ அங்கு பார் என்றார்கள். அங்கு பெரிய சிம்மாசனத்தின் மேல் கால் போட்டு விஸ்வரூபம் எடுத்து அமர்ந்திருப்பது யார்? ஷிரடி பாபா. ஒரு நொடியில் அவர் மறைந்து அங்கு சிவசங்கரன் அமர்ந்திருந்தார். எனக்கு பரவசமாகிவிட்டது. பாபா, உன்னை யார் என்று இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். ஷீரடியும் மன்னடியும் ஒன்றே என்று அறிந்து கொண்டேன். புரியுது. இப்போ நீங்கள்லாம் ஒரு ஷிரடி பாபாங்கிறது ஒரு பெரிய, இன்னைக்கு வெங்கடாஜலபதி ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் கோயில் கட்டியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஷிரடி பாபா வச்சுருக்காங்க. ஆனால் உனக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ஷிரடி பாபா, சத்யசாய் பாபா, சிவசங்கர் பாபா 3 ஒரே லீனியேஜில் வந்தவங்க. ஷிரடி பாபா இருக்காருன்னா அவர் சக்தி பாவத்தில் வந்தவர். சத்யசாய் பாபா சிவசக்தி பாவத்தில் வந்தவர். நான் சிவசக்தி ப்ளஸ் மாலவன் பெருமாள் 3 சேர்ந்த பாவத்தில் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா? அவங்க அந்த காவி கீவி கட்டின்னு தலையெல்லாம் வச்சுன்னுட்டு கோயிலெலாம் வச்சுன்னுட்டு கூட்டமாக இருந்தாங்க அந்த இடத்துல. இதை விட இதுதான் அட்வான்ஸு. என்ன மக்களுக்கு புரியாது. நான் ஜாலியாக உட்காந்துக்கிறேன்னா அதனால் மக்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அண்டு சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகிய அவனிதனில் அவதரித்தாயின்னு என்னை பற்றி கூட ஓலையில் வரும், சகதேவ நாடியில் வரும். இதெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்திலே பெரிய அவதாரம் நீ தான் உலகத்துக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம். நான் பண்ணி பார்த்தேன் ஒரு காலத்தில். ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் மிராக்கள் எல்லாம் பண்ணேன். இப்போ படிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நான் பண்ணது தான். என்னென்னவும் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத அதிசயமே கிடையாது. சரணம் அபயம் ஐஸ்வர்யம்ன்ட்டு ஒரு 5-6 வால்யூம் இருக்குது, படிச்சுப்பார். என்னெல்லாம் பண்ணேன்னு அதில் தெரியும் உனக்கு. ஸோ புரியறதில்ல. இதே சங்கரி மாமி கதைக்கே வரேன் திருப்பியும். அந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டோம். நான் ஷிரடி பாபானும் புரிய வச்சுட்டேன். அந்த அம்மாவுக்கு ஃபயர் பேரெல்லாம் வெறும் மந்திரத்திலேயே இந்த பாலா திரிபுரம் மந்திரத்தில் நல்லா ஆயிடுச்சின்னு புரிய வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன், அவன் இங்கே சங்கராவோ இந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல்லேயும் இருப்பான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பூரா ஆட்டோ ரிக்ஷாக்காரனுங்க. ஸோ ஸ்கூலுக்கே சைக்கிள் செயினில் தான் போவான். சைக்கிள் செயின் எடுத்துன்னு போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன். அப்போ அந்த பிரின்ஸ்பால் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டார். இவனை ஸ்கூல்லேருந்து நான் டெர்மினேட் பண்ணிட்டேன், இது விஷயமா என்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு எழுதிட்டார். இப்போ இந்த அம்மா என்கிட்ட வந்தா, இப்படி ஆயிடுச்சு சார் அப்படின்னா. நான் சொல்கிற மாதிரி பண்ணுமா அப்படின்னேன். நேராக இந்த அம்மா அங்கே போகிறா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தான் டிசி வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னேன், நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா. அதுக்காக வரல சார், மினர்வா டுட்டூரும் பரசுராமனுடைய கிராண்ட்சன்னு, அவனால் உங்கள் ஸ்கூலுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வந்ததேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு சாரி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் சார் அப்படின்னு இந்த அம்மாவை அழவிட சொன்னேன். அப்போ அவர், சரிம்மா என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்னு பியூன் இந்த அம்மாவுக்கு போய் ஒரு கொக்கோ கோலா வாங்கினோம் அப்படின்னாரு. கொக்கோ கோலா சின்ன ஒன்று செய்யலாமா, அந்த பையன் வீட்டுக்கே நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுறேன்,
எதையாவது எழுதி தொலைக்கிட்டோம், நான் ஒரு 65 மார்க் போட்டு அவனை பாஸ் பண்ணிடுறேன், நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு போயிடுங்க அப்படின்னா. அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சா? இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வராமல் அவளுக்கு அக்யூட் ஆஸ்துமானா மூஞ்செல்லாம் இப்படி வீங்கி போயிட்டு சைனாக்கார மாதிரி ஆகி போயிடும். போய் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை வரப்போகிற இன்னும் 2 ஹவர்ஸில் இப்படி இருக்குன்னு சொல்லி. கவலைப்படாதமா நான் போனேன். அவளுடைய ஆஸ்துமாவை நான் வாங்கின்னு 2 மணி நேரம் காமாக இது பண்ணி அவளை பொண்ணு பாட்டு போன அப்புறம் அது சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கணும். கல்யாணத்துக்கு ஒரு 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் குறைஞ்சிடுது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. சரிம்மா, என் பொண்ணு கல்யாணம் நான் கொடுக்க மாட்டேன்னா இந்த 40,000 ரூபாய் நான் தான் கொடுத்தேன். மக்களுக்கு இன்னும் ஒரு உயர்ந்த நிலை ஆன்மீகம் புரியல. இதுக்கு எல்லாமே பெரிய சப்ஜெக்ட் நான் பேசுகிறது. மக்களுக்கு இது புரியாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு சாமியார்னா ஒரு ஜடாமுடி தாடி காவி கீவி ஏதாவது கட்டின்னு இதெல்லாம் இருந்தால் தான் சாமியார்ன்றான். நம்ம ஜாலியாக அட்டடிக்கிறோமா, எல்லோரும் சாப்பிட்டாங்களான்னு பார்க்குறோமா, இங்கே உட்காந்து 100 பேருக்கு பழம் கொடுத்தியா சாக்லேட் கொடுத்தியா, இதெல்லாம் என் வேலையை நீயே சொல்லி பார்க்கலாம். நான் ஜாலியாக கண்ணை மூட்டின்னு உட்காந்தா எல்லோரும் காலில் ஒழுங்கு பெரிய தொப்பை போட்டுன்னு உட்காந்துட்டு சாமியார்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். எல்லா வேலையும் நானே எடுத்து போட்டுன்னு செய்வேன். யுவர் மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஐ நோ டு ஹேண்டில் மை செல்ஃப். தங்களது அருளுரையில் திருச்செந்தூர் பஞ்சலிங்கங்களில் 5 மகான்கள் இருப்பதாக கூறியுள்ளீர்கள். இந்த 5 மகான்கள் பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக ஒரு மகான், நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த உலகத்தில் பேக்கப் பண்ண வேண்டிய நிலை வர்றபோது அவங்க எதிலையாவது தங்களை ஐக்கியப்படுத்திக்கணும். அப்போ பூண்டி மகான் இருந்தார். பூண்டி மகான் எங்கே கண்டுபிடிச்சாங்க? இங்கே கலசப்பாக்கம் பூண்டிக்கிட்ட ஒரு நாகத்தாளி புத்துக்குள்ளே அவர் உட்காந்து இருந்திருக்காரு. ஊர்க்காரங்க பார்த்துட்டு யாரோ சாமியார் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் தூக்கின்னு வந்து ஒரு திண்ணையில் உட்கார வச்சாங்க. நிறைய ஜனங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணார், பெரிய நிலை. ஆனால் அவருக்கே போர் அடிச்சு போச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் படியழக வந்தேன்பா, கோணி பிடிக்க ஆள் இல்லை, நான் போகிறேன்பா அப்படின்னு. அன்றைக்கி திருச்செந்தூர் கோயில் வாசலில் யாரோ ஒருத்தன் பூண்டி சாமி பாட்டு, என்ன சாமி நீங்கள் கலசப்பாக்கத்தில் இருந்தீங்க, நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்களேன்ட்டு ஒரு காட்சி அவனுக்கு கிடைக்குது. ஏன் அங்கே போகிறாருன்னா, அவருடைய 5 லிங்கத்தில் ஒரு லிங்கம் வருது. பூண்டி மகான் திருச்செந்தூரில் இருக்குது. அந்த மாதிரி அங்கே இருக்கிற 5 லிங்கமும் 5 மகான்கள். அண்டு எனக்கு புரிஞ்சதுனால நான் தெளிவாக வந்து பூண்டி மகாந்து ஒன்று இருக்குன்றது நல்லா தெரியும். மீதி நாள் வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் வர்ற போது தான் சொல்ல முடியும். நம்மளாக ஊகிச்செல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவங்க ஜீவன் முக்த நிலையை அடைஞ்சிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலில் சிவலிங்கத்தில் இருப்பாங்க. இவங்க நிலையெல்லாம் ரொம்ப பெருசு. இங்கே நான் சொல்கிறேன் இல்லையா, ராயபுரத்தில் கல் மண்டபம் கிட்ட ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அதுக்கு எதிரில் ஒரு டொக்கு வீடு, அதுக்குள்ளே ஒரு சாமியார் இருந்தார். அவர் கண்ணு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை, ரம்ஜானுக்கு முஸ்லீம் சாப்பிடுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார். அண்டு தண்ணி குடிப்பார். அதுக்கப்புறம் தண்ணியும் தொட மாட்டார், சாப்பிடவும் மாட்டார். அண்ட் அவருடைய ஷிட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதே ரூமில் ஒரு மூலையில் கிடக்கும். பூண்டி மகான் கூட அப்படி தான் பண்ணியிருந்தார், நாற்று அடிக்காதானோ. அந்த மாதிரி ஒரு நிலை. நான் அவரை பார்க்கறதுக்கு போனேன். அவர் பெரிய ஆள். நானே எவ்வளோ பேர் அனுப்பிச்சிக்கிறேன். அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி போய் கொடு, நீ நல்லாயிடுவேன்னு அனுப்பிச்சிருக்கேன். அங்கே போனவங்க என்ன ப்ராப்ளத்துக்கு போனால் எல்லாம் சால்வ் ஆகிருந்துடும். நான் போய் உக்காந்துட்டு எனக்கு யாருக்கிட்ட என்ன கேட்கறதுக்கு இருக்குது அப்படி தியானம் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, ஒய் ஏன்டா என் இடத்துல வந்து படிக்கிறதுனா தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். உன் இடத்துல நீ படி, என் இடத்துல நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. அதாவது நீ உன் இடத்துல தியானம் பண்ணி, என் இடத்துல நான் தியானம் பண்ணுவேன்னு அதுக்கு அர்த்தம். இப்படி தான் ஒரு நாள் வடிவடியம்மன் என்னை பார்க்கறதுக்கு வந்தால், அவங்களாம் என்ன பெரிய நிலைப்பாரு. வடிவடியம்மன் என்னை பார்க்கறதுக்கு வந்தால், அந்த தத்தாரிக்கிறானே, தத்தாரின்னா யாருன்னா முருகர், வெளியே நின்று தான். அவன் ஏன் வெளியே நிற்கிறான்னா, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்ல, அவன் அதுக்கு தான் வெளியே நிற்கிறான்னு வடிவடியம்மன் சொல்லிச்சு. எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி தான் ஒரு ஆள் இங்கே தான் யானை கவனி மண்ணடியில் வந்துக்கிறான், நீ தானா அது அப்படின்னாரு. உன்னை கோவிந்தன் சொல்கிறதே அப்படின்னு. இப்படியெல்லாம்ங்கிறாங்கன்னா நீ நம்புறியா? இப்படியெல்லாம் இருக்காங்க மகான்கள். அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கிறது இல்லை. உனக்கு சம்மந்தம் இருந்தால் நீ அவங்கக்கிட்ட போவ, அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் உனக்கு புரிய வச்சுடுவாங்க. இன்னைக்கு கூட ஏதோ ஆக்சிடெண்ட்லாம் கோடிசாமியை பற்றி இதில் டிவியில் 1 or 2 இது இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம். அதை அவரெல்லாம் எவ்வளோ பெரிய நிலை, சிவபிரபாகர சித்தி எவ்வளோ பெரிய நிலை. இங்கே ஏகாம்பரேஸ்வர் கோயில் வாசலில் இருந்தார் ஒருத்தர். ஏகாம்பரேஸ்வர் கோயில் வாசலில் ஒருத்தர் உட்கார்ந்தார், ராமசாமி சித்தர்னு பேர். எவ்வளோ பெரிய நிலை.
உளுந்தூர்பேட்டையில் இருந்தார் ஒருத்தர் சங்கர்லிங்க சித்தர். எவ்வளோ பெரிய நிலை! உளுந்தூர்பேட்டில் ஒருத்தர் இருந்தார், இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸ் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு தவளு இடத்துல இருந்தார். அதாவது உளுந்தூர்பேட்டை மெயின் ரோட்லேருந்து இப்படி லெஃப்டில் போனோம், அந்த திருக்கோயிலுக்கு போகிற ரோடுன்னு நினைக்கிறேன், அங்கே இருப்பார். அவர்கிட்ட யாருன்னா போனாக்கா ஒரு ஏழைங்களாக இருந்தால் அவரே கஞ்சி தொட்டி வச்சுருக்கார் பக்கத்தில். ஸோ அந்த ஏழை ஜனங்களுக்கு அவரே கஞ்சி கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு அதுக்கு முன்னே சொல்கிறேன். கொஞ்சம் இருக்கிறவங்க போனால் போய் இருக்கப்பட்டந்தான் இட்லி வாங்கினுவான் அப்படின்வார். நீ அங்கே போய் ஒரு ஹோட்டலுக்கு தாங்க மெயின் ரோட்டில், அங்கே போய் இட்லி போட்டணும் வாங்கின்னு வரணும். அதில் 4 இட்லி வந்தால் 2 இட்லி ஏழைங்களுக்கு எடுத்து வச்சுருவார். 2 இட்லி எடுத்து நீ எதிரில் உக்காரணும், கையை இப்படி பிடிச்சிக்க சொல்லி சட்னி தொட்டு உங்கள் கையில் வைப்பார். நீ இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் கையில் தண்ணி கொட்டுவார், நீ இப்படி குடிக்கணும். ஸோ அவர் கையிலிருந்து உன் கைக்கு இட்லி வர்ற அந்த கேப்பில் உனக்காக அவர் எல்லாம் கணக்கு பண்ணிவிடுவார். உனக்கு எந்த பிரச்சனை, நீ எதுக்காக போய்கிற, என்ன ஏது எல்லாம் அந்த 2 இட்லிலேயே உனக்கு பிளெஸ்ஸிங் ஆகி போயிடும். சில பேர் அங்கே கொஞ்ச நாள் இருக்க சொல்லுவார், சில பேரை போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய நிலை! இப்போ கூட அவருக்கு அங்கே கோயிலாங்குது. நம்ம பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு, கை நீட்டாக துணியெல்லாம் போடுவார், பேர் வந்துட்டேன். அவர்லாம் அவருடைய டிவோட்டி தான், அவருடைய டிவோட்டி. அதனால் நல்ல பக்தன், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆள். ஸோ இந்த மாதிரி ஒரு மகான் இருக்காருன்னா யாருக்காவது தெரியுதா? அவர் ஒரு தடவை இவங்கிறான் இல்லையா, நம்ம கங்கை மரன், அவர்கிட்ட போனோம். போயிட்டு காரை எடுத்துன்னு வந்தோம். அவர் காரில் ஏறி உக்காந்துட்டார். அந்த காரை நேராக கங்கை மரம் வீட்டுக்கிட்ட போனோடனே அவர் இறங்கவே இல்லை. அவர் சாமி அப்படின்னா அவருடைய குடும்பமானவங்ககிட்ட என்ன அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறான்னு தெரியல. நான் மண்ணடியில் ஜனங்களை பார்த்துன்னுக்கிறேன். அப்போ சாமி உளுந்தூர்பேட்டை சாமி வந்துக்கிறாங்கன்றாங்க. அவர் கார் வந்து நிற்கிது மண்ணடியில். நான் இருக்கிற இடம் அவருக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக காரில் வந்து அங்கே நிற்கிறாரு. கங்கை மரம் கூட்டின்னு வரான், அவன் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்ட்டார். இங்கே வந்து நிற்கிறாரு. நேராக வந்தாரா, என் சோஃபா இருக்குது, அதில் இப்படி காலை வச்சுன்னு படுத்துக்கிட்டார். நான் போய் 2 புது வேஷ்டி வாங்கிற சொல்லி அவர் மேலே போத்தினேன். 2 சரியாக போச்சு கணக்குன்னார். அதுக்கப்புறம் அங்கே சண்முகானந்தா ஹோட்டலில் போய் டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்தோடனே உன் கையில் எல்லோரும் கொடுத்தாரு. அங்கே ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க, எல்லோரும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தார். இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு தடவை எல்லாருக்கும் வாங்கிட்டு சொல்லியிருந்தார். இன்னொரு தடவை எதையும் வாங்கிட்டு வந்தோம், எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். அதான் உடனே கேட்டுக்கிட்ட வந்து நின்று இப்படி ப்ரே பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அவர் பாட்டி போட்டார். நான் கூப்பிடவே இல்லை. அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு யோசனை பண்ணு. கூப்பிட்டவன் கங்கையா வர அவன் வீட்டுக்குள்ளே போகல, நம்மக்கிட்ட அவரே வர்றாரு. எப்படி வந்தார் யாருக்கு தெரியும்? பிளஸ்ஸிங், அவ்வளோதான். அதனால் நீ நேர்மையாக இந்தியானா நீ எங்கேயும் போக வேணாம், உன்னை தேடி எல்லோரும் வருவாங்க. தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ உண்மையாக இருக்கணும். அப்போ எந்த ஒரு மகானையும் நீ தேடி போக தேவையில்லை, அவங்க உன்னை தேடி வருவாங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்ட பல்வேறு விஷயங்கள். எவ்வளோ பேர் இப்போ கோடிசாமி கிட்ட நான் இருந்தேன். கோடிசாமி அந்த உடம்பை விட போகிறாரு. அந்த நேரம் பார்த்து ஈரோட்டில் ஒருத்தர் மாணிக்கம் ஸ்டுடியோன்னு வச்சுக்கிறாரு. அவர் 6 அடி கோடிசாமி தான் ஆயில் பெயிண்டிங் பண்ணி ஒரு டெம்போ ட்ராவலரில் எடுத்துன்னு போகிறார். டெம்போவில் கோடிசாமி நடக்க சீட்டை விட்டு எழமாட்டார். அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி மாடியிலேருந்து பார்த்து மதராஸ் சிவசங்கர் மண்ணடி தாத்தா அப்படின்னு அவன் வண்டி போட்டுன்னு மண்ணடிக்கு வர்றான். இந்த மாதிரி கோடிசாமி கிட்டே போனோம், அவர் உங்ககிட்ட கொண்டு போக சொல்லிக்கிறாருன்னு. நான் உட்கார்ற சீட்டுக்கு பின்னால் கோடிசாமி 48 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு உலகத்தந்தை கோடிமகான் படத்திறப்பு விழா அப்படின்னு ஒரு விழா மியூசிக் அகாடமியில் நான் பாரி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார் மகாகவி பாரதி நகரில். இவங்களால ஒரு குரூப் அந்த காலத்தில் அவங்க தெய்வ தமிழ் மன்றம்னு வச்சுருந்தாங்க. அந்த பத்திரிகையில் கோடிசாமி நிற்பார். அவர் கால்கிட்ட ஒரு சின்ன ரவுண்டில் என் ஃபேஸ் மாத்திரம் இருக்கும். இந்த பத்திரிகை எடுத்துக்கிட்டு நான் கோடிசாமிக்கிட்ட போகிறேன். சாமி அந்த படத்தை திறப்பு விழாவுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தை இப்படி தள்ளிட்டு என் படம் இல்லை ரவுண்டில் அத்தைக்கு இப்படி தலை மேலே வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் நான் வெளியே வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓடி வராங்க. சார் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வரோம், எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கோடிசாமி படத்தை பார்த்தோம். இப்போ இவர் யாருன்னா இந்த மாதிரி இதில் இருக்கார், ஈரோடு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிறார் புரியபாளையத்தில்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் கோடிசாமி எங்கள் கனவுல வந்தார், இந்தா என் படம்னு கொடுத்தாரு. ஆனால் அவர் கொடுத்த படத்தில் அவர் இல்லை, நீங்கள் தான் இருந்தீங்க. அதனால் இது ஆச்சரியமாகுது. நாங்கள் இன்றைக்கி வர கோடிசாமி கிட்ட நீங்கள் வர அவர் வந்து அவங்க உங்கள் படத்தை தலைமையில் வச்சுக்க, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ கோடிசாமி என்ன பண்ணுறாரு, அவருடைய கடையை கட்ட வேண்டிய நேரம் வருது. அவரே சொல்லிக்கிறார், இன்னும் கொஞ்சம் ஜனங்களுக்கு பாக்கி சாக்கி வச்சிருக்குது, அதுக்கு கொடுத்துட்டு பைசல் பண்ணிட்டு போகலான்னு தான் உக்காந்துக்கிறேன் அப்படின்னு வர்றாரு. அப்போ அந்த டைம் வந்துச்சு அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, அழகர் நம்பியார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இருந்தான். அவனுக்கு 36 தையல் போட்டாங்க உடம்புல. அவன் போன உடனே சொல்லிட்டாரு, நீ மண்ணடி போய் சிவசங்கர் தாத்தா பாருன்னா அங்கே வரப்போகிறேன்ட்டார். முகமது இக்பால்னு ஒரு ஆள் மண்ணடியில், அவர் நாகூர் ஆண்டவரை பற்றி சினிமா எடுத்தவர், படத்தை ரிலீஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டார் சாமி. அவர் என்னை தேடி வந்தார், கோடிசாமியை பார்க்க போனால் அவர் உங்ககிட்ட தான் வரப்போகிறாரு, உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு. இப்படி வரிசையாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் டிசைட் பண்ணிட்டார், அதை விட்டுட்டு இந்த இடத்துக்கு நம்மக்கிட்ட வரணுன்ட்டு அவருடைய கணக்கில் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நம்புறியா? ஸோ யார் ஒருத்தன் ஒழுங்காக இருந்தால் அவங்ககிட்ட அந்த தகுதி இருந்தால் வருவான். தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும் பைபிளில் வருது. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி மெரிட்டோரியஸ் அண்ட் குவாலிஃபைட், எல்லோரும் உன்னை தேடி வருவாங்க. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறேன், என் உடம்புல ஒரு ஆள் கிடையாது, என் உடம்புல நிறைய பேர் இருக்கிறாங்க. ராம் சரத்குமார் சாமி சொன்னாருன்னு புட்டபர்த்திக்கு போனேன். சிவராத்திரி அன்னைக்கு அந்த உலகம் பூரா எல்லா சத்யசாய் டிஓடியும் காட்டிட்டு நீ நடவலையாக போத்தோம் நான் அப்படின்னு சத்யசாய் வந்தார். அப்படி 3D சத்யசாய் இது ஸ்ரீசங்கர் பாபா கிட்ட வந்துச்சுன்னு கோடிசாமி இது வந்துச்சு. கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு கொண்டாந்து துர்கா கோயிலில் இறக்கேன் நான். இப்படி எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க உலகத்தில். அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட அவங்க எனர்ஜியை மாற்றிடுறாங்க. ஏன்னா அவங்களாம் மேலே போகிறதில்ல, பூமியிலே ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்துக்கணும், இல்லை நம்மளை மாதிரி ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க இருந்து அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த எனர்ஜி வச்சு நாம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி ஆன்மீகம் என்பது ஒரு பெரிய கடல். இதெல்லாம் முழுசாக புரிஞ்சுக்கினவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு பெரிய நிலைக்கு போன மகான்கள் இருந்தால் அவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம். இப்போ எனக்கு இந்த கடவுளெல்லாம் கண்ணால் பார்க்க முடியும், அதெல்லாம் தான் இங்கே நான் போடுறது. ரத்தனகிரி சாமி சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லை, எனக்கு வேறு மாதிரி வரும் அப்படின்வார். அப்போ எனக்கு வர்ற அனுபவம் ரஜினிகாந்த் சாமிக்கு வரணும்னு இல்லை. அவர் சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி வர்றதில்ல, வேறு மாதிரி வரும், அவருக்கு வேறு மாதிரி வரும். ஏன் அந்த மாதிரி வேறு மாதிரி வருதுன்னா, ஒவ்வொருத்தருக்குலேயும் 5 எலிமெண்ட்டில் ஏதோ ஒன்று இருக்கும். ஆகாசம், அது கீழே காற்று, அது கீழே பூமி, அது கீழே தண்ணி, அது கீழே அக்னி. இந்த 5ல் ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கும். என்ன ஆஞ்சநேயரை பற்றி என்ன பாட்டு, 5லே 1 பெற்றோம் 5லே 1 தாவியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சபூதங்கள். அந்த மாதிரி பஞ்சபூதங்களில் யார்கிட்ட எல்லாமே பாயசம்தான். பாயசத்தில் பால், முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஐட்டம் மாறுபடும். ஒன்று பைத்தம்பருப்பு பாயசம், இன்னொன்று சேமியா பாயசம், ஜவரிசி பாயசம், அரிசி பாயசம், எத்தனை பாயசங்குது, ஆனால் எல்லாம் ஒரே பாயசம் தானே. அந்த மாதிரி ஒவ்வொரு மகானுடைய அந்த காம்பினேஷன் வேறு வேறு. ஸோ சிவசங்கர் பாபாவுக்கு என்ன இருக்குது, ஒளி உடம்புன்னுவாங்க. வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படிக்காய் அப்படின்னு அருட்பெருஞ்சோதி சொல்லுவார். இப்போ பொன் உடம்பு சிவசங்கர் பாபாவுக்கு. இந்த உடம்பு பார்த்து ஏமாந்து போகாத, எனக்குள்ளே வேறு ஒரு உடம்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த ஒளி உடம்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அல்லும் பகலும் மனவரதும் நினைப்பார்க்கு பொன்மேனி உண்டாகும். கடவுளை 24 மணி நேரம் யார் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பொன்மேனி உண்டாகும். செஞ்சோதி வழி உடைய சிவப்பான ஜோதியை போல இருக்கக்கூடிய அந்த தரிசனம் உனக்கு கிடைக்கும் அப்படின்வாங்க. செஞ்சோதினா என்ன, ஃபயர் கலர், கிரிம்சன் கலர்னு அர்த்தம். அதெல்லாம் தான் இதெல்லாம் எனக்கு இப்படி தான் கிடைக்கும். ரத்தனகிரி சாமிக்கு வேறு மாதிரி கிடைக்கும். என்னுடைய ப்ரேயர் மெத்தட் வேறு, அவருடைய ப்ரேயர் மெத்தட் வேறு. எனக்கு ஒன்றுமே பண்ணதே இல்லை, மைண்டுக்குள்ளே இது நடக்கணும்னா நடந்துடும். அவரது அப்படி இல்லை. அவர் ஒரு குகை வச்சுக்கிறாரு, அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்கும். முதல்ல அங்கே போய் உட்காந்து ப்ரே பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த கோயிலில் இருக்கிற முருகர் இருக்கார் இல்லையா, தரையை போட்டு அந்த முருகர் காலில் தலையை இடிச்சிக்கிட்டு, அவருக்கு பார்த்து இங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கும். முஸ்லீம்ங்க ரம்ஜானுக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே அடி வாங்கியிருக்கும். ஸோ அப்படி ப்ரே பண்ணுவார் அவர். நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் மண்ணுக்குள்ளே நான் பண்ணணும்னு நினச்சா பண்ணிவிடுவேன். வேறு ஒன்றும் சீரியஸாக நான் அழட்டிக்கிறதே கிடையாது, யாருக்காவது நல்ல அழட்டிக்கிறதே கிடையாது. இப்படி ஒவ்வொரு மகானும் ஒரு வழி இருப்பார். இப்போ ராமசுரத்குமார் சாமி இருந்தார். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு வேறு யாரும் சொல்ல முடியாது, நான் தான் சொல்லுவேன். அவர்கிட்ட நீ போய் உட்காந்து என்ன பண்ணுவார், ஒரு சிகரெட் பற்ற வச்சுக்காரு. ஏன்னா அதுதான் யாகம். அவர் என்ன உன்ன மாதிரி ஃபார்மலாக யாகம் வச்சு நெருப்பு ஊற்றினா இருப்பார், அவர் நெய் ஊற்றினா இருப்பார். அந்த சிகரெட் இல்லையா, அதுதான் யாக நெருப்பு. அவர் உன்னையே பார்த்துன்னுட்டு இந்த கையில் விசி இது இருக்கு இல்லையா, இந்த இதில் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ கணக்கு வச்சுருவார். உனக்காக ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம்
108 1008 அப்படி கணக்கு வைப்பார். நீ எந்த ப்ராப்ளத்துக்கு போயிருக்கியோ அதுக்காக. ஸோ அதுதான் யாகம். அந்த யாகத்தில் இங்கே இவர் விரலை உருட்டி பண்ணுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த விசிறி வச்சு மேலே அந்த புகையை இப்படி தள்ளுவார். இதுதான் அவருடைய மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங். இப்படி ஒவ்வொரு மகானும் அவனவனுக்கு ஒரு மெத்தட் வச்சுன்னு இருக்கான் போகிற பக்தர்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு. அது மாதிரி உளுந்தூர்பேட்டை சாமி நான் சொன்னேன் இல்லையா, சாப்பாடு கொடுக்குற போதே அவர் அதை பண்ணிடுவார். எவ்ரி மகான் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் இதெல்லாம் புரியுறதுன்னா நீ இது ஃபுல் சப்ஜெக்ட். இது ஆன்மீகன்றது உங்களை மாதிரி ஏதோ ஒரு ஊதுவத்தி கற்பூரம் காட்டிட்டு ஒரு கோயில் சுத்தனா பக்தி அவ்வளோதான் ஆன்மீகம்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே இந்த நிலையெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு புரியாது. ஒரு ஹை லெவலுக்கு போய் நீ ஆத்மஞானி ஆகிட்டேன்னா உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் அவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும், அழகாக தெரிஞ்சிடும். அவங்க யார், எதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன பண்ணணும். அந்த அளவுக்கு இது ஒரு டெப்த் சப்ஜெக்டு. எல்லாருக்கும் இது புரியாது. அதனால் என்னுடைய உயரங்களை தொட்டு ஜனங்க நடுவில் இருக்கிறவங்க விரல் விட்டே நீளா. இன்னைக்கு ரத்னகிரி சாமி ஒருத்தர் இருக்கார், அவர் நல்ல ஞானி. மற்றபடி எல்லாம் சேர்த்து போட்டாங்க. மாயம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, ராம் சுரத்குமார் சாமி, கோடிசாமி, பூண்டி மகானு, லிங்கிச்செட்டி சாமி, இந்த மாதிரி நிறைய மகான், உளுந்தூர்பேட்டை சாமி எல்லாம் போட்டாங்க. யாருமே இப்போ இல்லை ஃபிசிக்கலாக. ஒரு ரத்னகிரி சாமி இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. வடநாட்டில் யாராவது இருக்கலாம். மற்றபடி நீ பார்க்குறதெல்லாம் வந்து மடாதிபதிகள் அந்த மாதிரி தான். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே, தன்னலமின்றி வாழ்ந்திடதானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக, மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோக்ஷமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம், கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே, ஆனந்த நடபுரியும் அருட்கடலே, ஆதியில் நம்மில்லா பரம்பொருளே. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.